அன்புள்ள ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்புள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே மெய் ஆராதிக்கிறப்பா. கிருபை உள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக பாடுகள் பலவட்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாவத்திற்காக மரித்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேலைக்காய் முக்கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கே 2 3 பேரை நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக ஆண்டவரே, நாங்கள் கேட்கவிருக்கும் செய்தியை ஆண்டவரே நல்லபடியாக நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் மாற நீங்கள் எங்களோடு உறுதுணையாய் இருக்கும்படியாய் இறைவாமை கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. ஆண்டவரே, தாசனையும் கூட ஆண்டவரே நீர் மறைத்து நீர் எங்களுடன் தெளிவாக பேச போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இங்கு குழுமி இருக்கும் அனைவரையும் ஆசீர்வதி சுவாமி. ஒவ்வொருத்தரையும் பேர் பேர் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்தியும். ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் சுவாமி. ஆண்டவரே, எந்த ஆபத்தும் தீங்கும் அவர்களை தொடாதபடி நீங்க காத்து ரட்சிங்க அப்பா. ஆண்டவரே, பிசாசின் வாயிலாக அவனுடைய தந்திரங்களின் வாயிலாக எங்களுக்கு தீங்குகள் வந்து அணுகாதபடிக்கு நீங்க காத்து ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, பல்வேறு வகையிலே ஆண்டவரே, பிசாசானவன் எப்பொழுது எங்களை வென்று விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருப்பான் சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் அதற்கெல்லாம் ஆண்டவரே விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு அதை மனதில் நிறுத்தி நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் மாற நீங்க உதவி செய்யுங்க. அதே போன்ற ஆண்டவரே, நாங்கள் கேட்டதை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை வழி தவறி நடக்காதபடிக்கு உம்முடைய ஜெப ஜீவியத்திற்குள்ளாக இருக்கவும் ஆண்டவரே, பல்வேறு உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடாமல் பிள்ளைகள் ஆண்டவரே, இனி வளர்ந்து வரும் பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாற நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்களே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை வைத்து ஆண்டவரே, இந்த செல்போன் இதெல்லாம் பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, நீர்தாமே உண்மையுள்ள தெய்வம், நீர் ஒருவரே, நீரே பரிசுத்தர் என்பதை அந்த பிள்ளைகள் உணர நீர்தாமே ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் வழங்கும்படியா ஆண்டவரே மெய் கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. அதே போன்ற ஆண்டவரே, தாசனையும் தாசனுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சாரால இந்த நேரத்திலே நான் நினைத்துக் கொள்கிறேன் அப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து வருகிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த ஆபத்தும் தீங்கும் வராதபடிக்கு இம்மட்டும் வந்தது போதும் சுவாமி. இனிமேல் ஒரு தீங்கு கூட அவர்களை அண்டாதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ளுங்க சுவாமி. எந்த ஆபத்தும் தீங்கும் அவர்களை வந்து அண்டாதபடிக்கு நீங்க காத்து கொள்ளுங்க. அதே பொண்ணாண்டவரே, கூடிய விரைவிலே அவர்கள் பழைய மாதிரி இருக்க ஆண்டவரே நீர் தாமே உறுதுணை புரியும்படியாய் இன்ப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரியையும் குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் இந்த தலைப்பின் கீழாக நம்ம போகலாம். என்னுடைய ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுங்க சபா. சரிங்க ஷியம். நம்ம இந்த நாள்ல பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் செய்தியில பார்க்க இருக்கிறோம். ஒரு பேசிக்கான டாபிக் தான். நம்ம மனம் திரும்புதலை வந்து எப்படி புரிஞ்சுக்க போறோங்கிறது தான் இந்த டாபிக்ல இருக்கு. நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். முதலாவது நான் ஒரு 3 வசனத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த டாபிக் உள்ள போய். முதலாவது வசனம் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தல் 3:19. இந்த 3:19 வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துல இந்த கடைசியில வர வசனங்கள் பார்த்தீங்கன்னா, லவோதிக்கியா திருச்சபைக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை. லவோதிக்கியா மொத்தம் 7 சபைகள் தெரியும். முதல் சபை எபேசு, அப்படியே சிமர்னா, அப்படியே வந்தீங்கன்னா பெர்கமு, தியாத்திரா, சர்தை, அப்படியே வந்ததுன்னா கடைசியில் பிலடெல்பியாவுக்கு அடுத்தது நம்ம இருக்கிற சபை என்னன்னா லவோதிக்கியா சபை. இதுதான் கடைசி சபை. இதுக்கப்புறம் சபைகள் கிடையாது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை தான் இருக்கும். நம்ம அந்த கடைசி சபையில வாழ்ற மக்கள். இந்த கடைசியில சபையில வாழ்ற மக்கள் எப்படின்னா, நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது, நம்ம நிர்வாணமா இருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா, நம்ம வந்து திரவிய சம்பன், நம்ம ஐஸ்வர்யவான் நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா நம்ம தரித்திரன். அதே சமயத்துல நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா வெது வெதுப்பா இருக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? ஒண்ணு நீங்க ஆனலா இருங்க, இல்ல
குளிராயிருங்க. வெது வெதுப்பா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், உங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன். உங்களுடைய பார்வை சரியில்லை, என்கிட்டேருந்து கலிக்கம் வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னா கண்ணாடி வாங்கி போட்டுக்கோங்க. சார் நீங்க என்கிட்டேருந்து வெண் வஸ்திரங்கள் வாங்கி உடுத்துக்கோங்க. இப்படிதான் வந்து நமக்கு வந்து லவோதிக்கா திருச்சபையில் இருக்கிற மக்களுடைய நிலைமை அப்படிதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு வந்து உலகமும் வேணும், தேவனும் வேணும். இப்படிதான் வந்து இருக்கிறாங்க. தேவன் வேணும்னா உலகத்தை விட்டுட்டு போகணுங்கிறது தான் தேவனுடைய ஆலோசனை. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சிட்சிக்கிறேன்னா லைட்டா தட்டி ஆலோசனை சொல்றது. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இப்ப யோவான் என்ன ஆலோசனை சொல்கிறார்? தேவன் யோவான் மூலமாக என்ன ஆலோசனை லவோதிக்கேயா திருச்சபைக்கு சொல்றாருன்னா, இப்ப நீங்க எல்லாம் வந்து வெது வெதுப்பா இருக்கிறீங்க, உலகத்தை சார்ந்து வாழ்றீங்க, உலகமும் வேணும்னு நினைக்கிறீங்க, தேவனும் வேணும்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி வாங்க. அப்போ என்ன சொல்றாரு லவோதிக்கேயா திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு? நீங்க சரியில்லை, மனம் திரும்புங்க. இதான் வந்து லவோதிக்கேயா முதலாவது வசனம். வெளிப்படுத்தல் 3:19. அடுத்தது மத்தேயு 3:2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இது யாரு பிரசங்கம் பண்றான்னா, யோவான் ஸ்நானகன். அந்த காட்டுக்குள்ள இருந்து வருகிற மக்கள்கிட்டையும் அந்த பரிசேயர் சதுசேயர் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம். இவங்க என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு மனம் திரும்புங்கள். அப்போ தேவன் யோவான் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் லவோதிக்கேயா திருச்சபைக்கு, மனம் திரும்புங்கள். இங்க யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் யூத ஜனங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், மனம் திரும்புங்கள் அப்படின்னு. இது 2வது வசனம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இங்க பாத்தீங்கன்னா 3வது கிறிஸ்துவ என்ன சொல்றாருன்னா, அதே வார்த்தையை தான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்போ 3 பேரை பார்த்தோம். ஒன்று வெளிப்படுத்தல் லவோதிக்கேயா திருச்சபைக்கு என்ன ஆலோசனை சொல்லுதுன்னு பார்த்தோம். 2வது யோவான் ஸ்நானகன் யூத ஜனங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றாருன்னு பார்த்தோம். 3வது இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 3 பேரும் சொல்றது மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ இந்த மனம் திரும்புங்கள்ங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த தலைப்பின் கீழே போகலாம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு போகலாம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்திரர்களாக எங்களை நிமிடந்தோறும் கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை பார்த்து பாதுகாத்து பராமரித்து ஏதோ இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து இந்த வேத பாட வகுப்புல கலந்துக்கிறதுக்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், அற்பர், நீசர் சுவாமி. தேவரீர் அப்படிப்பட்ட எங்கள் மேலும் இரக்கம் வைத்து உமது சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து ஆண்டவரே உமது ஜீவனுக்கு போற பாதையை காண்பித்து அதில் நடத்தி வருகிறீர் சுவாமி. இந்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும்படியாக உமது சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் சாமி. தேவனுக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவரே, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய குணத்தை எல்லா சூழலையும் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே, தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை தாங்கணும். இதுதான் சாமி எங்களுடைய வாழ்வின் நோக்கம். இதற்கு எங்களுக்கு பலத்தை தந்து வழி நடத்தும்படியாக உமது சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். இதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மீறல்களையும் மன்னிக்க வேண்டும்படியாக உமது சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் சாமி. இது இந்த நேரத்திலும் தேவரீர் கூடுகையை தலைமையேற்று நடத்தி கொடுங்க. தேவன் பேசுங்க, நாங்க கேட்கிறோம் சாமி. இந்த தலைப்பு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. பரலோக பாதையில் நடப்பதற்கு அவங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ 3 வசனங்களை வாச்சோம். இந்த 3 வசனங்களை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. இந்த 3 வசனங்களுக்கும் ஒரு விடை ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருக்குன்னா, லூக்கா 15வது அதிகாரம். இந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 உவமைகள் தொடர்ச்சியாக வரும். ஒன்று, இந்த 100 ஆடுகள் ஒரு மனிதன்கிட்ட இருக்க, அந்த ஒரு ஆடை அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மனிதன் தொலைக்கல, அந்த ஆடு தொலைஞ்சு போகுது. தொலைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனிதன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மேய்ப்பர் 99 ஆடுகளை புல்வெளியில் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை போய் என்ன பண்ணுறாருன்னா தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு அப்படிங்கிற உவமை வருது. அந்த உவமையை குறித்து தான் இதில் பார்க்குறோம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும்
மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பரலோகம் எப்ப சந்தோஷப்படும்னா, அந்த 99 நீதிமான பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அந்த ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினானா அது தேவனுக்கும் பரலோகத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரே ஒரு மனுஷன் மனம் திரும்பினா கூட பரலோகம் சந்தோஷப்படுதுங்கிறது தான் நம்ம இதுல ஓமையில பாக்குறோம். இப்ப 99 ஆடு இருந்தா கூட அதை விட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரே ஒரு ஆடை போய் அந்த மேய்ப்பன் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டு வராருங்கிறது இந்த ஓமையில வருது. இதுல என்ன சொல்றாங்கன்னா மனம் திரும்புகிறது. அப்போ ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. அந்த தொலைந்து போன ஆடை போய் என்ன பண்றாருன்னா மேய்ப்பன் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வராருங்கிறது முதலாவது ஓமை. இரண்டாவது ஓமை பார்த்தீங்கன்னா அதுல லூக்கா 15:10 அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ரெண்டாவது ஓமை. என்னன்னா, ஒரு பெண்ணுகிட்ட இருந்த 10 காசுல ஒரு காசு காணாம போச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அது வீட்டை ஃபுல்லா விளக்கேற்றி வச்சு கூட்டி பொறுக்கி அதை கண்டுபிடிச்சு பக்கத்துல இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுது. இப்ப இதுவும் அந்த 10 காசுங்கிறது ஒரு ஆள். அது போல மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கிறிஸ்து சொல்றார். இப்ப இங்க ரெண்டாவது உவமை எது சொல்லுதுன்னா, தொலைந்து போன காசு மீண்டும் கிடைக்கிறத மனம் திரும்புகிற பாவி அப்படின்னு நமக்கு வேதாகம் சொல்லுது. கிறிஸ்து இது மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. மூன்றாவது இதிலே லூக்கா 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இது யாரு? 2 பிள்ளைகள். இந்த இளையகுமாரன் கதை. 2 பிள்ளைகள்ல இளையவன் என்ன பண்றான், அப்பா கிட்ட இருந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் விபச்சாரத்துல செலவு பண்ணிட்டு பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். இப்ப அவன்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னப்போ அவன் என்ன பண்றான்னா திரும்ப அப்பாவுடைய நினைவு அப்பாவை பத்தி யோசிச்சு பார்த்து மனம் மாறி என்ன பண்றான்னா அப்பா கிட்ட வரான். இப்ப இவனும் தொலைந்து போறான். அங்க பார்த்தோம் ஒரு ஆடு தொலைந்து போச்சு. அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா காசு தொலைஞ்சு போச்சு. மூணாவது இங்க இளையகுமாரன் காணாமற் போனான்னா தொலைந்து போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படின்னா மனம் திரும்பி வருகிறான். அப்போ அங்க பார்த்தோம் மனம் திரும்புங்கள். இங்க பார்த்தோம் 3 தொலைந்து போனவர்கள் 3 பேர் என்ன பண்றாங்கன்னா மீண்டுமாக வருகிறார்கள். எங்க யாரை தேடி வருகிறார்கள்னா தேவனை தேடி வருகிறார்கள் தான் இந்த உண்மைகள் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போ தொலைந்து போறதுன்னா என்ன, மனம் திரும்புதல்னா என்ன? இப்போ இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிட்டு இந்த கேள்விக்கு போனா நல்லா இருக்கும். லூக்கா 2வது அதிகாரம் 42, 43, 44, 45 அவருக்கு இயேசுக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இப்போ எல்லாரும் பண்டிகைக்கு போறாங்க. வரும்போது இயேசு கிறிஸ்துவ தொலைச்சிட்டாங்க. அப்போ இங்க தொலைந்து போனது யாருன்னா இயேசு கிறிஸ்து அம்மா அப்பாவை தொலைக்கல. யாரு தொலைச்சாங்கன்னா பெத்தவங்க இயேசு கிறிஸ்துவ தொலைச்சிட்டாங்க. அவர் என்ன பண்றாருன்னா அங்க போய் சர்ச்சில் உட்காந்து டிஸ்கஷன்ல இருக்கிறார். இப்ப இங்க யாரை தொலைச்சிட்டாங்கன்னா கிறிஸ்துவை தொலைத்து விட்டார்கள். தொலைக்கிறதுனா என்ன, தொலைந்து போறதுன்னா என்ன? இப்போ இந்த 100 ஆடுகள்ல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, அது ஒரு பாவி அப்படின்னு பாக்குறோம். 10 காசுல ஒரு காசு தொலைந்து போச்சு, அவரு ஒரு பாவி, என்ன திரும்பி வர்றதை குறித்து சந்தோஷம். அப்போ தொலைந்து போகிறதுனா என்ன அப்படின்னா அவர்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியே போறது. தொலைந்து போறதுன்னா என்ன? கிறிஸ்துவை விட்டு விட்டு அவர்கள் வெளியே சென்றால் அதை தான் என்ன சொல்றாங்க, வேதாகம் என்ன சொல்றதுன்னா தொலைந்து போறது. அப்போ பிதாவுடைய வீட்டை விட்டு இந்த இளையகுமாரன் என்ன பண்றாங்கன்னா வெளியில போயிடுறான். அப்படின்னா அப்பா விட்டு வெளியே போறது, தேவனை விட்டு வெளியே போறதுதான் என்னன்னா தொலைந்து போகுதல். அப்போ மனம் திரும்புதல் என்னன்னா உண்மையிலே தேவனை பத்தி அதாவது அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வர்றது, மெய்ப்பனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வர்றதுதான் மனம் திரும்புதல். அப்ப தொலைந்து போவதுன்னா நான் தேவனை விட்டு விலகி செல்றதுன்னா தொலைந்து போதல். நான் மனம் திரும்புறதுன்னா என்னன்னா தேவனிடத்துல சேர்றது. ஸோ இதுதான் இந்த டாபிக் உடையது. இப்போ இந்த ஓமைகள், இந்த 3 ஓமைகளையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானகன் பேசுறது, கிறிஸ்து பேசுறது,
இன்னும் யோவான் பேசுறது, யாரு லவோதிகா திருச்சபைக்கு பேசுறது, இவங்க எல்லாருமே யாரை பார்த்து மனம் திரும்புங்கள்னு சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்றாங்கன்னா, ஆஹ், நம்மளை பார்த்து தான் சொல்றாங்க. நம்மளை மீன்ஸ் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாங்க. இப்ப அந்த காலத்துல யூதர்களை பார்த்து தான் தேவன் என்ன சொல்றாருன்னா மனம் திரும்புகள்னு சொல்றாரு. யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புகள்னு சொல்றாரு. இப்போ உலகத்துல யூத ஜனங்களை விட்டுட்டு எவ்வளவு ஜனங்கள் உலகத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு நாடுகள்ல மக்கள் வசிக்கிறாங்க. அவங்கள பார்த்து மனம் திரும்புகள்னு சொல்லல. இங்க யார சொல்றாங்கன்னா தன்னுடைய சொந்த மக்களை பார்த்து தான் என்ன சொல்றாரு தேவன் மனம் திரும்புகள்னு சொல்றாரு. அங்க இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து. இன்னைக்கு லவோதிக்கா திருச்சபைங்கிறது அவருடைய திருச்சபை, அவருடைய பிள்ளைகள். அப்போ இன்னைக்கு இருக்கிற மற்ற மதத்தினரை பார்த்து தேவன் மனம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லல. அப்போ நம்மளை பார்த்து தான் சொல்றாரு மனம் திரும்பி வாங்க. அப்போ நாம எப்படி இருக்கிறோம்? நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், ரெகுலரா கோயிலுக்கு போறோம், காணிக்கை கொடுக்குறோம், பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், மேலே போய் ஸ்டேஜில் நின்று வாசிக்கிறோம், டிஸ்கஸ் பண்றோம், எல்லாம் காலையில குடும்ப ஜெபம் பண்றோம், நைட்டு குடும்ப ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் தேவன் என்ன சொல்றாருன்னா நம்மளை பார்த்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம நம்ம தேவனோட அந்த நெருக்கத்துல இல்லை. நம்ம அந்த இளையகுமாரன் கதைக்கே வந்தோம்னா, பெரிய குமாரன் அப்பா கூட தான் இருக்கிறான், மூத்த குமாரன். இளையகுமாரன் பிரிஞ்சு போயிடலாம். ஆனா அப்பா கூட இருந்தாலும் அப்பாவோட உறவுக்குள்ள இல்லை. அதாவது அப்பாவோட கேரக்டர் அவன்கிட்ட இல்லை. தம்பி திருந்தி வரும்போது அவனை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை. அவன் வேற ஒரு காரியத்துக்காக அப்பா கூட இருக்கிறான் ஒழிய, அப்பா கூட அவன் இருந்தாலும், தேவன் கூட இருந்தாலும் தேவனுடைய குணம் அவன்கிட்ட இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அதே மாதிரிதான் இருக்கிறோம். நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா அப்படிங்கிறதுதான் நமக்கான கேள்வி. அதனாலதான் நம்ம நம்ம விலகிதான் நிக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம லவோதிகா திருச்சபையில சொல்றது போல அனலாவும் இல்லை, குளிராவும் இல்லை, வெது வெதுப்பா இருக்கிறோம். தேவன் என்ன சொல்றாரு? மனம் திரும்புகள்னா அனலா நம்மள மாற சொல்றார். 1 சாமுவேல் 2:12 வாசிச்சோம்னா, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலி யாரு? ஏலி பிரதான ஆசாரியர். பிரதான ஆசிரியர் அவனுடைய பிள்ளைகள் யாருன்னா அவங்க அசிஸ்டன்ட் ஆசிரியர்கள். ஆனா ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஏலியோடைய பசங்க இந்த ஆராதனைகள்லாம் செய்யறதுல அவங்களும் பங்கெடுக்கிறாங்க. அவர்கள் கர்த்தரை அறியவில்லைன்னா கர்த்தருக்குள்ள உறவுக்குள்ள வரல. கர்த்தருடைய கேரக்டர் அவங்கள்ட்ட இல்லை. அவனுங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள இருந்தாலும் அவன் கடவுளை விட்டு விலகியே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துதான் என்ன சொல்றாருன்னா தேவன் மனம் திரும்புங்கள். அப்ப இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா மனம் திரும்புங்கள்னா நாமளும் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அப்படின்னா நீங்களும் நானும் மட்டுமல்ல, அவருடைய சபை. அவருடைய சபைனா கிறிஸ்தவ சபை, இல்ல அந்த காலத்துல யூத சபை. அதுல இருந்த மக்களை பார்த்து தான் என்ன சொல்றாங்க இந்த வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனம் திரும்புங்கள். அப்போ மக்கள் இன்னும் தேவனுக்குள்ளாக வரல, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரல, அவருடைய கேரக்டர் என்கிட்ட இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். சரிங்க. இப்ப இந்த வசனம் பாருங்க, மத்தேயு 10:6. அந்த யூதர்கள், அந்த சீஷர்கள் கேட்கும்போது எங்க போகணும்னு கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அடுத்த தேசத்துக்கு போக வேணாம், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் போங்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள்னா அவங்க தான் என்ன பண்றாங்க? தேவனை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அன்னைக்கு அந்த இஸ்ரவேலர்கள், அவங்களை இன்னைக்கு மாம்ச இஸ்ரவேலர்கள்னு சொல்றோம். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான். இப்ப நாம தான் என்னதுன்னா காணாமற் போன ஆடுகள். நம்மள்கிட்ட தான் தேவன் ஆளை அனுப்பி மனம் திரும்புங்கள்னு சொல்றார். நமக்கு தான் அழைப்பு கொடுக்குறார் மனம் திரும்புங்கள். இது வரைக்கும் நம்ம தேவனை விட்டு விலகி, தேவனுக்கும் நமக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதை நாம எடுத்துட்டு எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். யார் எடுக்க முடியுங்கிறதையும் பார்க்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம தேவனோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கணும், அவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும், அவருடைய கேரக்டர் என்கிட்ட இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ அப்போஸ்தலர் 5:30 மற்றும் 31. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இப்ப இங்க யாருதான் எனக்கு மனம் திரும்புதலை கொடுக்க முடியும்னா இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். அப்போ இப்ப நான் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, அவங்கள்ட்ட ஒன்றும் மாற்றமே இல்லை. அப்போ
என்னையால அவங்கள மாற்ற முடியுமானா என்னையால அவங்கள மாற்ற முடியாது. அப்ப அவங்களுக்கு மனம் திரும்புறதுல யாரு தான் கொடுக்க முடியும்னா கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். இப்போ அவங்களும் முயற்சி எடுக்கணும். இந்த சத்தியம் உள்ள போனோம்னா அவங்களுக்குள்ள ஒரு மனம் மாறுதல் வரணும். மனம் மாறுதல் வரும்போது தேவன் என்ன பண்ணுவாரு, அவங்களை இழுத்து உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். அப்போ விதைய விதைக்கிறது என் வேலை, தண்ணி ஊத்துறது என் வேலை. ஆனா விளைய செய்யறது யாரோட வேலைன்னா தேவனுடைய வேலை. இப்போ ஒரு மனிதனை மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வர்றது யாரால தான் முடியும்னா இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். அப்ப இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக மனம் திரும்புதல கிறிஸ்து தான் கொடுக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ பவுல் சொல்றது போல, நான் நட்டேன் அப்பல்ல நீர் பாய்ச்சினா தேவனே விளைய செய்தார். So, அந்த மனப்பக்குவம் வரணும். அப்ப நாம மனம் திரும்புறதுக்காக ஜெபம் பண்ணணும். முழுக்க முழுக்க ஜெபம் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, என்னையால முடியும், நான் பழைய இதெல்லாம் விட்டுட்டு நான் தேவனுக்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லாம, நம்ம எதுக்காக ஒவ்வொன்றுக்காக என்ன பண்ணுவோம்னா தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்கிறத நம்ம வந்து இதுல இருந்து இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். இதுல வந்து 2 துக்கத்தை பத்தி பவுல் பேசுறார். ஒன்னு தேவனுக்கு ஏற்ற துக்கம், இன்னொன்னு லௌகீக துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படிங்கிறது வேற. உண்மையிலே நான் வந்து இந்த உலகத்துல அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், இந்த உலகம் முழுக்க படைச்ச தேவன், அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சாதாரண மனிதனா அடிமையா இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஏன் பாவத்தினாலதான் அவர் செத்தார். அப்ப அவரை இன்டைரக்டா நான் தான் என்ன பண்றேன்னா கொலை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வரணும். இப்ப எனக்கு ஒரு எண்ணம் வரணும், என்ன வரணும், எனக்கு வரணும், உங்களுக்கு வரணும். என்ன வரணும்னா இயேசு கிறிஸ்துவ சாகடிச்சது நான் தான் அப்படின்னா என்னுடைய பாவம் தான் அவரை கொன்னது. இப்ப என்னுடைய பாவம்னா உலகத்துல உள்ள எல்லாருடைய பாவம்னா எனக்காக தான் அவர் செத்துருக்காரு. இப்ப இதுதான் வந்து தேவனுக்கு ஏற்ற துக்கம். அந்த அந்த எண்ணம் என் மனசுல வரும்போது என்ன பண்ணுவேன்னா நான் மனமாற்றத்துக்குள்ள போவேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னா சாதாரண ஆள். இங்க உள்ள ஒரு இன்ஸ்பெக்டருக்கோ ஒரு எம்எல்ஏவுக்கோ இல்ல ஒரு ஹையர் கலெக்டருக்கோ எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அவர் எவ்வளவு பெரிய ஆள். அவர் அண்ட சராசரத்தையும் படைச்சவர். அவர் வந்து இந்த உலகத்துல எனக்காக அவர் இறந்திருக்கார் அப்படிங்கிற துக்கம் வந்து தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஒரு உண்மையான மனம் திரும்பத்துக்குள்ள என்னை கொண்டுட்டு போகும். ஆனா லௌகீக துக்கம் வந்து மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம்னா என்னன்னா தேவனை பத்தின அந்த சிந்தனை இல்லாம வேற ஒரு உலகத்தை சார்ந்த ஒரு துக்கம். அது பின்னால லௌகீக துக்கமா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா மரணத்தை உண்டாக்குகிறது. இப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்பை கொடுக்குது, மனம் திரும்புதலை உண்டாக்கி. ஆனா லௌகீக துக்கம் என்ன பண்ணுதுன்னா மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ என்கிட்ட தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. சகரியா 12:10. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. இப்போ சகரியா வந்து தீர்க்கதரிசி, அந்த தீர்க்க தரிசன அதிகாரம் இது. அவரு கிறிஸ்துவ குத்த போறத முன்னாடியே பேசுது. தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஒருத்தனுக்கு மூத்த பிள்ளை செத்து போயிடுச்சு, இல்ல இருந்த ஒரே ஒரு பிள்ளை செத்து போச்சு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க, எந்த அளவுக்கு புலம்புவாங்க. அது போல கிறிஸ்துவை நான் பார்க்கும் பொழுது, அதாவது சொல்லுவாங்கல்ல, டெய்லி 1 மணி நேரம் அந்த கல்வாரியில் கிறிஸ்துவின் அனுபவத்தை வந்து நம்ம வந்து சிந்திக்கணும்னு ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க. டெய்லி 1 ஹவர் கடவுளுக்குன்னு உட்காந்து அந்த கல்வாரி சிலுவையை பத்தி மட்டும், எனக்காக தான் அவர் செத்தாரு, என் பாவத்துக்காக தான் செத்தாரு, அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார் இந்த கெத்சமனையில, அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த தொடர்பு எப்படி கட்டாச்சு, எப்படி அவருக்கு ஜெபம் பண்றது கூட அங்க ஒருத்தரும் இல்லை. அந்த 3 பேர் என்ன 3 பேர் என்ன பண்றாங்கன்னா தூங்கிடுறாங்க. அவர் அந்த இடத்துல உதவிக்கு கூட ஆள் இல்லாம, ஜெபத்துல அவரை தாங்கறதுக்கு கூட ஆள் இல்லாம எவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டாரு. ஒரு நைட்டு ஒரு பாவம் செய்யாத ஒருத்தரை விசாரணைன்னு கூப்பிட்டு ஜெயிலில் கூட அடைக்காம அப்படியே நைட்டு அரெஸ்ட் பண்றானுங்க, காலையில மதியத்திலே காலி பண்ணிடுறாங்க. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சாத்தான் வந்து தன்னுடைய ஏதுகரங்களை வச்சு அவரை கொலை பண்றான். இதெல்லாம் நான் வந்து டெய்லி 1 ஹவர் சிந்திக்கணுங்களாம். அப்போ அந்த மாதிரி நான் அவரை பார்க்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் தான் தலைச்சம் புள்ள இல்ல தனக்கு இருக்கிற ஒரே புள்ள செத்து போனா எப்படி புலம்புவாங்க, அந்த மாதிரியான புலம்பலுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு தான் இந்த
சகரியா சொல்லுது. சோ அப்ப இதுதான் என்னதுன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா அவரு என்னால தான் அவர் இறந்தாரு. அப்ப நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கணும், அதுக்கு நான் எப்படி கடவுள்கிட்ட இருந்து பலத்தை வேண்டணும். So இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கம் ஒரு மனிதன்கிட்ட வரணும், அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னு தான் வேதாகம் சொல்லுகிறது. இப்ப 2 கொரிந்தியர் 7:11 அதே தான். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பவுல் கொரிந்தியரை பார்த்து சொல்றார். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் வரும்போது எனக்கு தேவன் மேல எவ்வளவு பயம் இருக்கும், எவ்வளவு பாசம் இருக்கும், எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத பவுல் பேசுறார். அப்ப அந்த பக்தி வைராக்கியம், பாசம், பயம் எனக்கு இருக்குன்னா யாருக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் அது இருக்கும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த கடைசியில வர்றதுல பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்த மனிதர்கள் ஒரு 2-3 பேரு, லௌகிக துக்கத்துல இருந்தவங்க 2-3 பேரை பார்த்து நம்ம இந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். முதலாவது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருந்து உண்மையான மனம் திரும்புவதற்குள்ள யார் யார் வந்தாங்கிறத பார்ப்போம். மத்தேயு 26:75. மத்தேயு 26:75 பாத்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இப்போ முதல் நாளே சொல்றான், நான் வாழ்விலும் சாவிலும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பேதுரு சொல்ற போது கிறிஸ்து என்ன சொல்றான்னா, இல்லப்பா, நீ இன்னைக்கு 3 தரம் மறுதலிச்சதுக்கு அப்புறம் தான் அது சேவலே கூவும் அப்படின்னு சொல்றாரு. இதை இன்னும் தெளிவா பாத்தீங்கன்னா லூக்கா பேசுவார். லூக்கா 22:61 மற்றும் 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஸோ 3 தரம் மறுதலிக்கிறான். 3ஆவது தடவை பாத்தீங்கன்னா சபிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சபிக்கிறான்னா கட்டவார்த்தை பேசுறான் அப்படின்னு அர்த்தங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில இருந்த மனிதன் உள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வருது. அதனாலதான் என்ன பண்றான்னா வெளியே போய் மனம் கசந்து அழுகிறான். அழுகிறவன் பின்னால எப்படி மாறுறான் அப்படின்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சோ முன்னாடி இருந்த பேதுரு சபிச்ச பேதுரு, கிறிஸ்துவ கூட இருந்துட்டு எனக்கு தெரியவே தெரியாது, 3.5 வருஷம் அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்த பேதுரு எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் அவன்கிட்ட முழுமையான மனம் திரும்புதலுக்குள்ள அவன் போறான். கிறிஸ்துவை விட்டு தொலைந்து போனவன் திரும்ப என்ன பண்றான்னா கிறிஸ்து கிட்ட சேர்றான். இது தேவனுக்கு ஏற்ற துக்கம் உண்மையான மனம் திருந்தலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள் நம்ம தாவீது தான். சங்கீதம் 51வது அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் உள்ள எல்லா வசனங்களையும் அதே தான் குறித்து பேசுது. நம்ம 2-3 வசனங்களை மட்டும் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பக்காவா திட்டம் போட்டு பத்சேபாவை அழைச்சிக்கிட்டு அவனுடைய கணவனான உரியாவை என்ன பண்றான்னா காலி பண்றான் தாவீது. ஒரு பிளான்டு மர்டர் இது. விபச்சாரம், கொலை எல்லாமே அதுக்குள்ள வந்துடுது. பொய் எல்லாமே, இச்சை, இந்த 10வது கற்பனை மீறுறது எல்லாமே வந்துடுது அதுல. ஸோ அப்படி ஒரு பிளான் பண்ணி கொள்றவனுக்கு முன்பாக அந்த நாத்தான் தீர்க்கதரிசி பாவத்தை சுற்றி காட்டின பொழுது அப்படியே மனசு மாறுறான், ஏத்துக்கிறான், அப்படியே கடவுள்கிட்ட போய் சரண்டர் ஆகிறான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே வையும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாமலுங்களும். தாவீது உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள போறான். தேவனுக்கு ஏற்ற துக்கம் வருது. தேவனை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற அவரை மனசை புண்படுத்திட்டேன், அவரை நான் வேதனைப்படுத்தினன்றதை அவன் உணர்ந்து உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள போறதுதான் நம்ம இதுல இருந்து பாக்குறோம். இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பேதுரு வாழ்க்கையில. 2வது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் தாவீது. மோசமான ஆள் தான், ஆனாலும் தேவன் என்ன சொல்றாருன்னா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்,
என்னுடைய தாசன் தாவீதுன்னு சொல்றாருன்னா அவருடைய மனசு அந்த மாதிரி ஒரு குற்றத்தை சொன்ன உடனே அப்படியே சரண்டர் ஆகிற ஒரு கேரக்டர் வந்து தாவீதுகிட்ட இருக்கிறத நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கலாம். மூன்றாவது லூக்கா 18:13. இது வந்து இந்த ஆயக்காரனும் பரிசேயன். ஆயக்காரன் என்ன பண்றான்? தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்ப அவன் என்ன பண்றான்னா, தான் பாவின்னு உணர்ந்து மனந்திருந்தலுக்குள்ள வர்றான். உண்மையான மனந்திருந்ததுக்குள்ள அவனுக்கு துக்கம் வருது. தன்னை பத்திர தன்னுடைய சூழலை உணர்ந்து என்ன பண்றான்னா, தேவனிடத்துல அவன் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்கிறத பார்க்கிறோம். இப்போ 3 எக்ஸாம்பிள். முதலாவது நம்ம பார்த்தோம், மனம் திரும்புதல் ஏன் சொல்றாங்கன்னா லவோதிக்கனுடைய நிலைமை அது. யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா மற்ற சபைகள்கிட்டயோ இல்லை வெளியில இருக்கிற மற்ற மதத்தார்ட்டே சொல்லலை, கிறிஸ்தவர்கள்ட்ட தான் சொல்றார். ஏன்னா நம்ம தான் விலகி நிற்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம், நம்ம ஏலியோடைய பசங்க உள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா கடவுள் தெரியல. நாமளும் உள்ளதான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு இருக்கிறோம்னா நம்ம வந்து வெது வெதுப்பாக தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் அனலாக மாறல அப்படிங்கிறதான் பார்த்தோம். அடுத்தது 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம், எப்படி தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா என்ன, உண்மையான மனம் இருந்தல என்னன்ட்டு. இப்ப லௌகீக துக்கம்னா என்னங்கிறத நமக்கு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 16 மற்றும் 17 வாசிக்கலாம். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ ஒருவேளை சாப்பிடலாம், நம்ம செத்து போறது இல்லை. ஆனா என்ன பண்றாங்கன்னா, சேஷ்ட புத்திர பாகம்னா அது தேவனுக்கு உரித்தானது. தலையீற்று எல்லாம், முதல் குழந்தை, முதற் பேர் எல்லாமே அவரோட சொத்து. அவங்களுக்கு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்துல கூட 2 பங்கு கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் எனக்கு பசியில செத்து போயிடுவேன், எனக்கு இது சேஷ்ட புத்திர பார்க்கும்போது ஒண்ணுமாகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு மரியாதையை கொடுக்காம அதன் மேல ஒரு வாஞ்சையே இல்லாம வித்து போடுறான். ஆனா யாக்கோப்பு என்ன பண்றான்னா, எப்படியாவது அவன்கிட்ட இருந்து சேஷ்டபுத்திரத்தை பாகத்தை வாங்கணும்னு அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வாங்குறான். சரிங்களா? இதுல வந்து இழந்து போறான் சேஷ்டபுத்திர பாகத்தை பின்னால. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். பின்னால அவன் அதுக்காக ஏங்குறான், ஆனா அவனுக்கு கிடைக்கல. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடைய தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அவன் அழுது கேட்டு பார்க்கறான், ஆனா உண்மையான மனம் மாறுதல் இல்லைன்னா இங்க பாருங்க, மனம் மாறுதலை காணாமல் போனான். அவன்கிட்ட முழுமையான மனமாற்றம் இல்லை. உலக பிரகாரமா அவனுக்கு வந்து அதை விட்டுட்டமே, அது திரும்பி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தான் அவன் வந்து வாஞ்சிக்கிறான் ஒழிய உண்மையான மனமாற்றம் அவன்கிட்ட இல்லை அப்படிதான் இந்த வசனங்கள் சொல்லுது. அப்போ இது வந்து என்னன்னா லௌகீக துக்கம். 2வது லௌகீக துக்கத்தை பார்க்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். இது யாரை பத்தி? யூதாசை பத்திர விஷயங்கள் இதில் நம்ம வாசிக்கலாம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன இது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே இருந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான், தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அப்போ இது வந்து அவரு கொன்னுட்டேன், அவரை காட்டி கொடுத்துட்டேன், அவர் செத்துட்டார். அவனுடைய என்னன்னா காசு. அவர் யாரு? கடவுள். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் காட்டி கொடுத்தாலும் அவர் தப்பிச்சு போயிடுவார்னு அவன் நினைச்சான். ஆனா அவர் வந்து சிலுவையில் அவர் அறையப்பட்டு கொலை கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு குத்துதல். அப்போ இங்கே பேதுரு மாதிரி அவன் வந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டு உண்மையான மனந்திருந்ததுக்குள்ள போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருந்தான், உண்மையான மனந்திருந்ததுக்குள்ள போயிருப்பான். பின்னாடி அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனா இருந்திருப்பான், அவன் மூலமாக நிறைய பேர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்திருப்பாங்க. இவன் லௌகீக துக்கம், ஐயோ என்னையால அவர் செத்துட்டாரு, அவ்வளவுதான். உண்மையான மனந்திரும்புதல் இல்லாதனால என்ன பண்றான்னா தூக்கு போட்டு செத்துப்பான். இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்னு உண்மையான தேவனுக்கு ஏற்ற துக்கம், உண்மையான மனந்திரும்புதல். இன்னொன்னு லௌகீக துக்கம், ஒன்றும் பெருசா மனந்திரும்புதல் கிடையாது. அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுல இருந்து என்ன பாடம் அப்படின்னா, நாம உண்மையான மனந்திரும்புதலுக்குள்ள வரணும். நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையான மனந்திரும்புதலுக்குள்ள வரணும். இதுல இருக்கு இப்போ இன்னும் நம்ம சபைக்குள்ளதான் இருந்தாலும், கிறிஸ்தவ சபைக்குள்ள இருந்தாலும் நாம வெதுவெதுப்பாக தான் இருக்கிறோம். நம்ம அனலா மாறணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அனலா மாறுவோம். அதற்காக தேவனிடத்துல பலத்தை வேண்டும். தேவன் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், மனம் திரும்புதலை கொடுக்க முடியுங்கிறத உணர்ந்து நம்ம மனம் திரும்புதலுக்காக தேவனிடத்துல ஜெபம் பண்ணுவோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் அந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நீங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, சுவாமி ஆண்டவரே,
இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக சேர்ந்து என் தேவனாய கர்த்தரை ஆண்டவரே சுவாமி நாங்கள் உமது வசனத்தை நாங்கள் குறித்து தியானிக்க என் தேவனாய கர்த்தரை கிருபை பாராட்டிங்க. ஆண்டவரே உமது அடியனுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு தேவையான எல்லா உமது வார்த்தைகளும் அவர் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு கொடுத்து வருகிறார். ஆண்டவரே அவருக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவனாய கர்த்தர் இம்மட்டுமாக ஆண்டவரே சுவாமி எல்லா வகையிலும் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து வருகிறீர். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. சிஸ்டருக்கு தேவையான பாதுகாப்பையும் நீ கொடுத்துருக்கிறீங்க. எல்லா ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே அவர் வழிநடத்திருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இது 2 தினத்தில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. இதோ யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவர் நினைவே பட்டணத்தார் எப்படி மனம் திரும்பினார்களோ அதே போல் நாங்களும் சுவாமி உமது சத்தியத்தை கேட்டு நம்ம திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் திரும்பாமல் போனால் நாங்கள் எல்லாம் கெட்டு போயிடும் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புரியாதற்கு நீங்க கொடுத்திருக்கீங்க சுவாமி. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் சுவாமி, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாங்கள் பிரிகிறோம் சுவாமி. மனம் திரும்புதல் கேட்ட கிரியைகள் இடத்துல இருக்கணும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் சுவாமி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இருந்தாலும் சுவாமி எல்லாம் தெரிந்தும் நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் சேராத பொண்ணா இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் வெட்கப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை உடலாக இருந்து ஆண்டவரே சுவாமி ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை நாங்கள் எங்களுக்கு கிடைக்க என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. அப்ப மனதில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் நீங்க செஞ்சிருக்கீங்க சுவாமி. ஆனாலும் ஆண்டவரை தகப்பனே, நாங்கள் உண்மை நோக்கி செல்லாமல் ஆண்டவரை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக ஆண்டவரை சுவாமி நீங்க பரிசுத்தாவின் எங்களிடம் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க தகப்பனே. ஆனாலும் நாங்கள் அதற்கு செவி கொடாமல் எங்களது அறிவு எந்த நேரத்தில் சிந்திக்குதோ அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிக்க தகப்பனே. என் தேவனாய் கர்த்தர் இன்று கொடுத்த சத்தியம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரை. இதை ஒவ்வொரு நாள் நாங்கள் கடந்து செல்ல, அதை எடுத்து செல்ல என் தேவனாய் கர்த்தரை கிருபை பாராட்டுங்க. மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு ஏற்ற எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தரும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட மனம் திரும்புதலை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீங்க. ஏதோ இந்த கூடுதல உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்கள் யாவரும் மனம் திரும்பியவர்களாக இருந்து ஆண்டவரே, நிறைய பேர் பைபிள்ல மனம் திரும்பிக்கலாம் ஆண்டவரே சுவாமி. நாங்களும் மனம் திரும்பியவர்களாக இருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடவும், நல்ல ஒரு போராட்டத்தை போராடவும் என் தேவனை கத்தை பாராட்டுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாம் தாக்கு ஜீவிக்கின்ற பேராவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மீண்டுமாக